அப்புறம் குழு நண்பர்களுக்கு வணக்கம். இப்போது பரமக்குடிக்கும் பக்கத்தில் மடந்தை திரு ரமேஷ் மற்றும் மோகன் அவங்க இடத்துல இருக்கோம். நம்முடைய நண்பர் திரு முத்துமணி மற்றும் திரு தனசேகர் அவங்க கூட இருக்காங்க. உரிமையாளர்கள் இல்லாமலே நாங்களே தோட்டத்தை பார்க்க வந்துட்டோம். இந்த முக்கியமான குறிப்பாக நம்ம சொல்கிறோம். நிறைய பேருக்கு வரப்பை தான் உயர்த்தணும்னு ஔவையார் சொன்னாங்களே தவிர ஜேசிபியால் எடு 3 குழிலாம் தோண்டுன்னு ஔவையார் சொல்ல, நீ ஏன் எங்கள் பாவத்தை கொட்டுற அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது தண்ணிக்காக 10 போர் போனாலும் நாங்கள் போடுவோம், 5 கிணறு வேணாலும் வெட்டுவோம். ஆனால் வரப்பு எடுக்கிறதுக்கு 3 குழி தோண்ட மாட்டோம். அதுக்கு ரொம்ப செலவு பிடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மம்பட்டியால் கூட போட்டுக்குங்க அப்படின்னு நம்மளும் சொல்கிறோம். 1/2 அடி கூட போடு. ஆனால் 1/2 அடி மரப்பு போட்டால் அந்த தண்ணி மேகக்கூட்டமாக உருமாறாது. ஏன்னா மேகமாக உருமாறணுன்னா நீராவி மிக உயரமான இடத்துக்கு காற்று மண்டலத்துக்கு போய் அங்கே போய் வெப்பத்தை இழந்தால் தான் நீங்கள் மேகத்தை கண்ணால் பார்க்க முடியும். தரவோரமாக இருக்கிற நீராவி ஒரு காலத்துலேயும் மேகமாக உருமாறாது. அவ்வளோ தூரத்துக்கு போகணுன்னா நிறைய தொடர்ந்து வெப்பத்தோடு சேரணும். பெரிய அளவில் நீர் வெப்பத்தோடு சேர்ந்து நீராவி ஆகிற அளவுக்கு வெப்பம் வரணும். வெறுந்தரையிலேயே தண்ணி நிறையா இருந்தால் கூட இந்த மாதிரி வரப்பு உயரமாக போடாமல் அப்படியே தண்ணி ஆவி ஆக ஆக காற்று தள்ளிக்கிட்டே போயிடும். அதை அப்போ இந்த வரப்பு அழுத்தத்தை சேகரிக்குது நீரா இதில். சரி, அதுக்கும் 3 கோடு போடுறதுக்கும் என்னையா 3 தடவை தோண்டணும்? வரப்பு ஓரமாக ஆழமாக தோண்டி 3 அடி 4 அடி வரப்பு போட்டுடலாம்ல? இது நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்குது. முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும், நிறைய நீரை உள்வாங்கணும், நீர் தங்கணும். முதல்ல தரையில் தங்கணுங்க. தரையில் தண்ணி ஊற்றினா ஆவி ஆகிடுங்க. அந்த தண்ணி ஒரு குளத்தில் ஊற்றினா சீக்கிரம் ஆவியாகாது. மரத்துக்கு கீழே ஊற்றுனீங்கன்னா சீக்கிரம் ஆவியாகாது. திறந்த வழியில் தண்ணி ஊற்றினீங்கன்னா சீக்கிரம் ஆவியாயிடும். இந்த சீக்கிரம் ஆவியாகிற இடத்துல தாங்க விதையெல்லாம் கிடக்கு, அங்கே தான் முளைக்குது. அது இந்த இடத்துல எனக்கு தண்ணி இருந்தால் தான் நான் முளைப்பங்குது. கடலுக்குள்ளே நம்மளும் வாழ பழகல, தண்ணி உள்ள மீன் மாதிரி வாழ பழகிருக்காமல் இல்லை. நம்மளும் தரையில் தான் வாடுறோம். ஆனால் இந்த விதையெல்லாம் முளைச்சி அதுதான் தானியம் உணவு, அதை தான் சாப்பிட்றோம். அப்போ தரையில் தான் தண்ணி வைக்கணும், அங்கே தான் பயிர் வளருது. தண்ணி இல்லைன்னா தரையில் செத்துடுது. தரையில் தான் நம்ம வாடுறோம். அப்போ ஆவியாக போகிறது, வேகமாக ஆவியாக போகிறது குளத்தில் இருக்கிற தண்ணியை விட, கடலில் இருக்கிற தண்ணியை விட, மரத்துக்கு கீழே இருக்கிற ஈரத்தை விட வெறுந்தரையில் தான் சீக்கிரம் ஆவியாகுது. நம்ம இங்கே தான் நெல்லை நட்டு, இந்த இடவு நெல்லை நட்டு இதில் வாழணும்னு நினைக்கிறோம். அப்போ இந்த ஆவியாகிறத தாண்டி இங்கே நீங்கள் நீரை தேக்கி நிறுத்தணுமா இல்லையா? அப்போ தானே நெல் வளரும். எங்கே தண்ணி சீக்கிரமாக ஆவியாகுமோ அங்கே தான் உங்களுக்கு சோதனையே. அங்கே தான் நீங்கள் தண்ணியை தேக்கி நிறுத்தணும். எங்கெல்லாம் 100 டிகிரிக்கு மேலே வெப்பம் அதிகமாகுது அங்கெல்லாம் தண்ணி குந்திருக்கவே இருக்காது. ஆவியாக நீராவியாக மாதிரி காண போயிடும். வெப்பம் தூக்கிட்டு போயிடும். அதனால் முதல்ல 4 அடி 5 அடி ஆழத்துக்கு நீங்கள் 3 லேயர் வரப்படுத்திங்கன்னா 5 அடி ஆழத்துக்கு இந்த மண்ணெல்லாம் அள்ளி ஈரம் அப்படியே உலர வச்சாச்சு. சூடே தாக்காமல் மண்ணாக மாற்றிட்டோம். குளிர்ச்சியான மண்ணாகிடும் அது. அதுக்கப்புறம் அங்கே வர்ற தண்ணி ஆவியாக போகாது, அங்கே தங்கும். 3 லேயர் எடுக்கிறதுங்கிறது நீரை உள்ளே கொண்டு வர்றதுக்காக, அதோட மேகக்கூட்டங்களை நிறையா உருவாக்குறதுக்காக. தரமட்டத்துக்கு மேலே தண்ணி வைக்கிற இடத்துக்கு பேர் தான் வயல். பல தடவை சொல்லியாச்சு. அந்த தண்ணீர் தான் மேகக்கூட்டங்களாக உருமாறும். நிறைய தண்ணி இருந்தால் தான் மேகக்கூட்டமாக கிடைக்கும். சும்மா 1 லிட்டர் தண்ணியை ஊற்றிட்டு நான் 3 லேயர் எடுத்துட்டேன், வரப்போ உயர்த்திட்டேன்னா அது ஆவி மேகமாக மாறாது. நிறைய நீர் வேணும். மேகமாக அவ்வளோ உயரத்துக்கு போகிறதுக்கு அழுத்தம் மிகுந்த நீராவி வேணும். சரியாக புரிஞ்சுக்கோங்க. சரி, அதுக்கு ஏன் இந்த வயலை காட்டுற? இந்த வயல் ஒரே 1 லேயர் வரப்பு எடுத்து போட்ட வயல். இதுதான் முக்கியமான உண்மை. இதில் பாருங்கள், தண்ணி நிற்கும். அதுவோ பாருங்கள், தூரத்தில் கூட தண்ணி நிற்கிது பாருங்கள். தண்ணி நிற்கிது தரைக்கு மேலே. 1 லேயர் எடுத்து போட்ட இடத்துல தண்ணி நிற்கிது, நிறைய ஈரம் இருக்குது. இது 3 கோடு எடுத்து போட்ட வயல். 2க்கும் ஒரே மழை தாங்க, பக்கத்தில் தான் பேஞ்சிருக்குது. ஒரே ஒரு சுற்று எடுத்த இடத்துல வரப்பு போட்ட இடத்துல தண்ணி நிற்கிது. வெடிக்கவே காணும் பாருங்கள் வயல். சிமெண்ட்டு தர மாதிரி இருக்குது. 3 கோடு எடுத்த வயலில் பாலமாக கோடையில் வெடிச்சிட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள், இன்னமும் இப்போ மழை பெஞ்சும் அங்கே தண்ணி நிற்கிது. இங்கே இன்னும் தண்ணி வெடுப்புள்ள காண போய்ட்டு தண்ணியை குடிச்சிட்டு பூமி ஈரமே இல்லை. இந்த வயலில் ஈரத்தையே காணும். 2 வயலுக்கும் ஒரே மழை தானங்க பெஞ்சிருக்கு. 2 அடி கூட 4 அடி கூட வித்தியாசம் இல்லைங்க, ஒரே பூமி. இங்கே பெஞ்ச தண்ணி ஏங்க அது மாதிரி நிற்கல? அவ்வளோ தூரம் வெடித்து எல்லாம் குடிச்சிட்டு தண்ணி. அங்கே பாருங்கள், இந்த வெடுப்புகளை பாருங்கள். இன்னும் 3 மாதத்துக்கு மழை பெஞ்சாலும் அவ்வளோ பூமி உள்ளே போயிடும். அவ்வளோ தண்ணி வாங்கிடும். அப்புறம் ஏன் இதில் தண்ணி நிற்கும்னா இப்போ தண்ணி காணா போயிடுதே? இல்லை, இந்த நீர் உள்ளே போய் தான் மிக பெரும் அளவில் மேகத்தை உருவாக்கும். உடனடியாக பூமி உள்ளே இருக்கிற வெப்பத்தை எடுத்துகிட்டு போகும். இதுதான் வேகமாக மேகக்கூட்டங்களை உருவாக்கும். அது சூரியனுடைய வெப்பத்தாலேயே அந்த தண்ணி ஆவியாயிடும். அழுத்தம் மிகுந்த நீராவி இரவும் பகலும் தொடர்ந்து வெப்பப்படுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கணும்.
சூரியனோட சூடு ஒரு 4-5 மணி நேரம் தான். அதுக்கப்புறம் சூரியன் மறைஞ்சிரும். அந்த தண்ணி சூரியன் மறைஞ்ச உடனே நீர் வந்து குளிர்ச்சி அடைஞ்சிரும், காற்று அப்படியே தள்ளிட்டு போயிடும். பூமி உள்ளே இருக்கிற வெப்பம் தான் இரவும் பகலும் தொடர்ந்து வெளியேறிக்கிட்டே இருக்கும். அதுதான் மேகக்கூட்டங்களை உருவாக்கும். சூரியனுடைய வெப்பம் அதுக்கு துணையாக இருக்கும், அவ்வளவுதான். சரியா? இதில் பாருங்கள் எவ்வளோ நெல் முளைச்சிருக்கு பாருங்கள். தானாக விழுந்த நெல் அறுப்பறுக்கும்போது நிறைய தெரியும் உங்களுக்கு. இந்த அடிப்படை புரிஞ்சுக்கோங்க. நிறைய நீர் உள்ளே போகணும், மிக பெருள்ள மேகக்கூட்டங்கள் உருவாகணும் அப்படின்னு சொன்னால் நீரை நிறைய பூமி உள்ளே வாங்கணுன்னாலே முதல்ல 3 கோடு எடுத்திங்கன்னா தான். எவ்வளவுக்கு அவ்வளோ நீர் உள்ளே போதோ அவ்வளோக்கு அவ்வளோ மண் வளமாயிரும். தரைக்கு மேலேயே தண்ணி இருந்ததுன்னா சிமெண்ட்டு தர மாதிரி அது வந்து வளமாகாது. நீங்கள் நீரை நிறுத்தணுன்னா 3 லேயர் எடுத்தால் தான். ஒரு லேயர் எடுத்து போட்டுருவேன், இன்னும் 2 லேயருக்கு எடுக்க முடியாதுன்னா அதுக்குள்ள பலன் நன்மையோ தீமையோ நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. இந்த ஒரு கோடு எடுக்கிறேன், 2 கோடு எடுக்கிறதால என் குடும்பம் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எடுத்துக்காட்டாக தான் காட்டியிருக்கோம். இங்கே தண்ணி நிற்கும், இங்கே தண்ணி நிற்காது. 3 கோடு எடுத்த வயலில் அவ்வளோ நீரும் பூமி உள்ளே இறங்கிடும். பூமி உள்ளே பாதுகாப்பாக நுண்ணுயிர்கள் புழுக்கள் எல்லாம் பத்திரமா இருக்கும். இது தரைக்கு மேலே வெடிக்கவே இல்லை. இது பாருங்கள் எவ்வளோ வெடிப்பு வெடிச்சிருக்குன்னு பாருங்கள். இது வந்து அதிகமான வளத்தை உருவாக்கிக்கும். இது இன்னும் ஊர் மண்ணாகவே இருக்கும். இந்த அடிப்படை புரியணுங்கிறதால தான் இந்த பதிவு. அப்புறம் இன்னொரு முக்கியமான பதிவு இருக்குது. இந்த வரப்பு நிறைய மண் சேர்த்தணும்னு சொன்னேன் இல்லையா? கோடை காலத்தில் நீங்கள் தண்ணி கூட பாய்ச்ச வேணான்னு. இந்த தென்னம்பிள்ளைக்கு இன்னும் 6 மாதம் இல்லை, இந்த கட்டி சேர்த்துருக்கோம் பாருங்கள். தண்ணியை மழையே பெய்யலைனாலும் தப்பிச்சுக்குது. இந்த பக்கத்தில் கன்று சேர்த்துட்டு இவரும் மண் சேர்த்துருக்கிறார். இவர் வேறு ஒருத்தர், இவர் எவ்வளோ கொஞ்சோண்டு மண் வச்சுருக்காரு பாருங்கள். இன்னும் ஒரு 10 நாள் வெய்ய அடிச்சுன்னா இந்த தென்னம்பிள்ளை செத்துரும். ஏன்னா நிறைய மண் இருந்தால் தான் ஈரம் நிறையா இருக்கும். இது நேரடி வெயிலில் தாக்கப்படுது பாருங்கள். இந்த ஈரத்தை சீக்கிரம் சூரியன் உறிஞ்சிரும். ஆனால் பக்கத்தில் ஏதோ ஒரு நிலத்துக்கார் வச்சுருக்கிறாரு. இதில் எவ்வளோ மண் சேர்த்துருக்கிறாரு பாருங்கள். நெடுக்க இதில் இவ்வளோ மண் இருக்கிறதுனால இது உள்ளே இருக்கிற ஈரத்தை சூரியனால் உறிஞ்ச முடியாது. இது உள்ளே இருக்கிற ஈரத்தை இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு மழை பெய்யலைனாலும் இந்த தென்னம்பிள்ளை வந்துக்கிட்டே இருக்கும். ரெண்டும் ஒரே வரப்பிலங்க. இந்த பக்கமும் போட்டிருக்காங்க, இந்த பக்கமும் போட்டிருக்காங்க. இது ஒருத்தர் போட்டிருக்காரு. இவர் மண்ணை சேர்த்துருக்கிறாரு, இவரும் சேர்த்துருக்குறாங்கன்னு பேர் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் இதில் பாருங்கள், மண் சும்மா கையால் எடுத்து வச்சுருக்கிறாங்க. இந்த கட்டியை சுலபமாக காய வச்சிடும் வெயில். இந்த தென்னம்பிள்ளை பிழைக்கிறது அரிது, ரொம்ப நாளைக்கு தாக்கு பிடிக்காது. தொடர்ந்து மழை பெஞ்சால் தப்பிச்சுக்கும். அப்படியே இருந்தாலும் அந்த பக்கம் இது வேர் வர்றதுக்கு மண்ணே இல்லை. இந்த தென்னம்பிள்ளை பதிலுக்கு இந்த பக்கம் இருக்குது. அதே வரப்பில் இந்த பக்கம் வச்சுருக்கிறாங்க. இதுக்கு இன்னும் 6 மாதத்துக்கு மழை பெய்யலைனாலும் சரி, இன்னும் 1 வருஷத்துக்கு மண்ணே சேர்த்துலனாலும் இந்த பக்கமும் இந்த தென்னம்பிள்ளைக்கு வேர் ஓட இடம் இருக்குது, இந்த பக்கமும் இடம் இருக்குது. கண்டிப்பாக பழைச்சிக்கும். 48 மாதத்தில் காய காய்ச்சிரும். இந்த கொஞ்சோண்டு மண் சேர்த்தது தாங்க. இந்த மாதிரி கொஞ்சோண்டு மண் சேர்த்த ஒரு சின்ன வேலை எவ்வளவு பெரிய பின்விளைவை ஏற்படுத்துது பாருங்கள். பார்த்துக்கோங்க. சரியா? கோடைக்கால பராமரிப்புங்கிறது நீங்கள் தண்ணியே பாய்ச்ச வேணாம், மண்ணை கொடுத்துட்டிங்கன்னா வச்சதுலேருந்து மரம் தான். இந்த சீமைக்கருவேல் காட்டுக்கு மத்தியில் பாலைவனத்தில் கூட செடி வளர்க்கலாம் நீங்கள். அந்த செடியை வெப்பம் தாக்கிடாமல் இருந்தால் போதும். நன்றி, வணக்கம்.